ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் லோக்கி. நேத்து வந்து நம்ம பர்ஃபெக்ட் நம்பர் பத்தி பார்த்துருப்போம். பர்ஃபெக்ட் நம்பர்ல ஒரு 2 சீக்வென்ஸ் எடுத்திருப்போம். 6 அப்புறம் 28. அந்த சீக்வென்ஸ வச்சு நான் எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பேன். அதுக்கான ப்ரோகிராமிங் லாஜிக்க வந்து நம்ம டிரைவ் பண்ணி, நம்ம ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி வச்சிருப்போம். இதே வந்து இன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஆம்ஸ்ட்ராங் நம்பர் பத்தி பார்க்க போறோம். ஆம்ஸ்ட்ராங் நம்பர் பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி, நான் வந்து ஒரு கிளாஸ நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஆம்ஸ்ட்ராங் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ கிரியேட் பண்ணிட்டு, மெயின் மெத்தட் நான் உள்ள கொண்டு வந்துக்கிறேன். மெயின் மெத்தட் உள்ள கொண்டு வந்து எப்பயும் போல இத எரேஸ் பண்ணிட்டு, ஆம்ஸ்ட்ராங் நம்பர்னா என்ன தெரியுமா கைஸ்? எக்ஸாம்பிளுக்கு 153ன்றது வந்துட்டு ஒரு ஆம்ஸ்ட்ராங் நம்பர் கைஸ். அத வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா, ஃபர்ஸ்ட்டு கமெண்ட் நான் நெறைய போட்டு வச்சுக்கிறேன். ஏன்னா, அப்பதான் உங்களுக்கு புரியும். இதோட பவர் என்ன கைஸ்? மொத்தம் 3 டிஜிட். அதோட பவர் 3ன்னு சொல்லிட்டு நான் வந்து எடுத்துக்கிறேன். இது 3ன்னு சொல்லி எடுக்கும்போது, இப்ப என்னன்னா 1 பவர் 3 வந்து எனக்கு 3 தான். 5 பவர் 3. ஸோ, ஒண்ணும் இல்ல கைஸ். 1 கியூப் என்ன? நம்மளுக்கு 1 தான் ஆன்சர் வரும். ஓகேவா? 1ஓட கியூப் வந்து நம்மளுக்கு 1ன்னு ஆன்சர் வரும். 5ஓட கியூப் வந்து நம்மளுக்கு 5 இன்டு 5 இன்டு 5 5 5 ஆர் 25 25 இன்டு 5 100 125 ஓகே. 5 பவர் 3 அதாவது 5 கியூப் வந்து நம்மளுக்கு 125ன்னு சொல்லிட்டு ஆன்சர் கிடைக்கும். அதுக்கப்புறமா 3 கியூப் வந்துட்டு என்னன்னா 3 பவர் 3 3 கியூப் வந்துட்டு நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 3 3 9 9 3 27 ஓகே. 27 சொல்லிட்டு நம்மளுக்கு கிடைக்கும். இதெல்லாம் ஆட் பண்ணி பாருங்க கைஸ். ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு ஃபைனலா என்ன கைஸ் 1 + 125 + 27 எனக்கு வந்துட்டு ஃபைனலா 7 + 5 3 குடுத்துடுறோம். ஓகே. 153ன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும். 2 2 + 1 5 ஓகேவா? 7 + 5 13 அதுக்கப்புறமா 1 குடுத்துட்டு 5 ஃபைனலா 1 இருக்கும். 153ன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும். 153ன்றதுல மொத்தம் எத்தன டிஜிட் இருக்கு? 3 டிஜிட் இருக்கு. அதோட பவர் வந்து அதான் எடுத்துக்கிட்டு, ஒரு டிஜிட்டுக்கும் அதே பவர வந்து நம்ம குடுத்து மல்டிப்ளை பண்ணிட்டு, கடைசியா நம்ம சம் பண்ணும்போது அதே 153ன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஆன்சர் அவுட்புட் கிடைக்கும். இதுக்கேத்த புரோகிராமிங் லாஜிக் தான் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க கைஸ் ஆரம்பிக்கலாம். எப்பயும் போல இன்டிஜர் n வந்து நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். n வந்துட்டு என்னன்னா 153ன்னு டிக்ளேர் பண்ணிக்கிறேன். தென் இன்டிஜர் m வந்து நான் டிக்ளேர் பண்ணிட்டு n இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். எதனாலனா n வச்சு தான் நான் ஆப்பரேஷன் பெர்ஃபார்ம் பண்ண போறேன். m வச்சு தான் நான் வேல்யூவ செக் பண்ண போறேன். ஸோ தென் இன்ட் நம்மளுக்கு வந்துட்டு என்னன்னா, இப்ப கவுண்ட் ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்மளுக்கு கவுண்ட் பண்ணணும். கவுண்ட் வந்து நான் 0வா எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு 153ன்னா மொத்தம் 3 டிஜிட்டு. 3 தான் அதோட பவர்ன்னு சொல்லிட்டு நம்ம எடுக்கணும். அதனால ஃபர்ஸ்ட் ஒரு வொயில் கண்டிஷன் எடுத்துக்கிட்டு, n வந்து கிரேட்டர் தென் 0வா இருக்கு அப்படின்னு சொல்லி குடுத்துட்டு, இந்த கண்டிஷன் எதுக்குன்னா, நான் கவுண்ட் பண்ணி அத வந்துட்டு நான் வச்சுக்கிறேன். ஓகே கைஸ். கவுண்ட் பண்ணி நான் வந்துட்டு பவர எடுத்து வச்சுக்கிறேன். இதுக்கு தான் வந்து இந்த கண்டிஷன் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ, இங்க வந்து நம்மளுக்கு என்ன ஆகும்னா, அது கோட் பிரேக் டவுன் பண்ணும்போது நான் சொல்றேன் கைஸ். ஸோ, இப்ப வந்து வொயில் கண்டிஷன்ல ஒண்ணா கவுண்ட் பண்ணிக்கிறேன். 3 வந்து ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறேன். அது 1. 5 வந்து எடுத்துக்கிறேன். செகண்ட் கவுண்ட். 1 வந்து எடுத்துக்கிறேன். தேர்ட் கவுண்ட். மொத்தமா கவுண்ட்ல வந்துட்டு 3 இருக்கும். இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ண போறோம்னா, நான் வந்து ஆ திரும்பி நான் வந்துட்டு அதே வேல்யூவ நான் எடுத்துக்கணும்ல கைஸ். அதாவது நான் ஃபர்ஸ்ட் கவுண்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன். திரும்பி வந்து எனக்கு வந்து n-ஓட ஆப்பரேஷன் வந்து எந்த தடையும் வரக்கூடாது. அதனால என்ன பண்ண போறேன்னா, n = mன்னு சொல்லிட்டு நான் டிக்ளேர் பண்ண போறேன். டிக்ளேர் பண்ணிட்ட பின்னாடி சம் வந்து நம்ம எடுத்துக்கலாம் கைஸ். நம்ம சம்மும் ப்ராடக்ட் தான் நம்ம பண்ண போறோம். அதாவது மல்டிப்ளை பண்ண போறோம். சம் வந்து நான் டிக்ளேர் பண்ணி 0ன்னு சொல்லி இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். இனிஷியலைஸ் பண்ண பின்னாடி நம்ம வந்து இப்ப என்ன பண்ண போறோம்னா, அகைன் அனதர் வொயில் லூப் நான் கொண்டு வந்துட்டு n வந்து கிரேட்டர் தென் 0வா இருந்துச்சுன்னா, இல்ல n ≠ 0வா இருந்துச்சுன்னா, எனக்கு வந்துட்டு உள்ள வரணும். உள்ள வந்துட்டு ஃபர்ஸ்ட் எப்பயும் போல ஒரு டிஜிட்ட எடுத்துக்கிறேன். அது டிஜிட் எடுக்கிறது n மாடுலஸ் 10. ஃபர்ஸ்ட் ஒரு டிஜிட்ட எடுத்துக்கிட்டு, அத வந்து ஒரு லூப்ல வந்து நான் ரன் பண்ண போறேன். இன்ட் i = எனக்கு வந்துட்டு i வந்துட்டு எனக்கு 1ல ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறமா கவுண்ட்க்குள்ளேயே முடிச்சிடணும். இங்க வந்து மொத்தம் 3 டிஜிட். அதனால கவுண்ட்ல 3 இருக்கு. அதனால எனக்கு வந்து கவுண்ட் வரைக்கும் தான் எனக்கு ரன் ஆகணும். நான் எந்த நம்பர் குடுத்தாலும் அது கவுண்ட் வரைக்கும் தான் ரன் ஆகி, அத வந்து
பவரா எடுத்துக்கிட்டு மல்டிப்ளை பண்ணி ஃபைனலா சம் பண்ணும்போது எனக்கு அதே நம்பர் வந்துச்சுன்னா ஆம்ஸ்ட்ராங் நம்பர். ஓகேவா கைஸ்? ஸோ இப்போ வந்து நான் ஃபார் லூப் நான் வந்து டிக்ளேர் பண்ணிட்டேன். டிக்ளேர் பண்ணிட்டு இங்க வந்து நான் என்ன பண்ண போறேன்னா, ப்ராடக்ட் இல்ல மல்டிப்ளைன்னு கூட எடுத்துக்கலாம். உங்களோட இன்ட்ரெஸ்ட் தான். இன்ட்டு மல்டிப்ளைன்னே நான் எடுத்துக்கிறேன். இன்ட்டு மல்டிப்ளை வந்துட்டு எனக்கு என்னன்னா 1ஆ தான் இருக்கணும். 0ன்னு குடுத்தீங்கன்னா 0 மல்டிப்ளை வித் எனி நம்பர் 0 தான். 1 மல்டிப்ளை வித் எனி நம்பர் நம்மளுக்கு வந்து ஒரு மல்டிப்ளை பண்ண நம்பர் நம்மளுக்கு ஃபைனலா கிடைக்கும். ஸோ நம்ம இங்க என்ன பண்ண போறோம்னா, மல்டிப்ளை ஸ்டார் ஈக்குவல் டூ ஸ்டார் நீ என்ட்ட சொல்ற. அது இன்ட்டு தான். ஓகேவா? ஈக்குவல் டூ I. இங்க வந்து I வரக்கூடாது. ஏன்னா, இது வந்து லூப் கண்டிஷன் தான் ரன் பண்ண போறோம். 1லேருந்து இந்த கவுண்ட் வரைக்கும். 1லேருந்து 3 வரைக்கும் ரன் ஆகுது. நம்ம வந்து டிஜிட்ட தானே நம்ம மல்டிப்ளை பண்றோம். 1 பவர் 3, 5 பவர் 3, 3 பவர் 3ன்னு சொல்லி டிஜிட்ட தான் நம்ம இது பண்றோம். அதனால இங்க D தான் வரணும். ஸோ, இங்க D கொண்டு வந்த பின்னாடி நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஃபுல்லா மல்டிப்ளை பண்ணி வச்சுக்கிறோம். மல்டிப்ளை பண்ணி வச்சுக்கிட்ட பின்னாடி நம்ம சம் பண்ண போறோம். ஸோ, சம் வந்து பிளஸ் ஈக்குவல் டூ மல்டிப்ளை அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு, ஃபைனலா நம்ப ஒரு டிஜிட்டா கொண்டு வந்து இப்போ ஆப்பரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வெளியில தள்ளிர்றோம். ஓகேவா கைஸ்? இதெல்லாம் பண்ண பின்னாடி எனக்கு வந்துட்டு இஃப் அந்த சம் பண்ணது வந்துட்டு எனக்கு ஈக்குவல் டூ செக் பண்ணக்கூடிய வேல்யூவா இருந்துச்சுன்னா, எனக்கு வந்துட்டு ஆம்ஸ்ட்ராங் நம்பர். எல்ஸ் இல்லன்னா அது வந்து ஆம்ஸ்ட்ராங் நம்பர் இல்ல. அப்படின்னு சொல்லிட்டு நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். நம்பர்ன்னு சொல்லிட்டு நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஓகேவா கைஸ்? இப்போ வந்துட்டு இத நான் ரன் பண்ணி பார்க்க போறேன். எனக்கு ஆம்ஸ்ட்ராங் நம்பர்ன்னு சொல்லி எனக்கு கரெக்ட்டா ஆன்சர் வந்துச்சு. இப்போ நான் வந்து கோட வந்து நான் பிரேக் டவுன் பண்றேன் கைஸ். ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்னன்னா, Nல வந்துட்டு எனக்கு 153ன்னு சொல்லிட்டு இருக்கும். அதுக்கப்புறமா M குடுத்துடுறேன். ஸோ M வந்து 153 அப்டேட் ஆயிருச்சு. அதுக்கப்புறமா கவுண்ட்ல வந்துட்டு எனக்கு 0 இருக்கும். அப்புறமா ஃபர்ஸ்ட்டு N வந்துட்டு என்ன கைஸ்? N வந்துட்டு எனக்கு 153 அதனால எனக்கு கண்டிஷன் ட்ரூ ஆயிட்டு எனக்கு உள்ள போயிடும். உள்ள போன உடனே இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒரு நம்ம இத தான் நம்ப கவுண்ட் பண்ணி வச்சுக்க போறோம். ஸோ இது லூப் வந்து எப்படி ரன் ஆகும்னா 3 தடவ ரன் ஆகும். ஃபர்ஸ்ட்டு 3 வரும். 3 வரும். கவுண்ட் 1. அதுக்கப்புறமா 5 வரும். கவுண்ட் 2. அதுக்கப்புறமா 1 வரும். கவுண்ட் 3. ஸோ எனக்கு ஃபைனலா 153 ஓட கவுண்ட் வந்துட்டு எனக்கு என்னன்னா 3ன்னு சொல்லிட்டு எனக்கு இது ஆன்சர் வந்துரும். கவுண்டோட ஆன்சர். அதாவது கவுண்ட் வந்துட்டு ஈக்குவல் டூ 3ன்னு சொல்லி எனக்கு அப்டேட் பண்ணிரும். இதுல வந்து எப்பயும் போல தான் கைஸ். ஃபர்ஸ்ட்டு 3 வந்துட்டு வெளியில போயிடும். அதுக்கப்புறமா 5 வந்துட்டு வெளியில போயிடும். அதுக்கப்புறமா 1 வந்துட்டு வெளியில போயிடும் கைஸ். ஓகேவா? அதாவது வொயில் கண்டிஷன்ல ஃபர்ஸ்ட்டு 3 வரும். கவுண்ட் பண்ணிட்டு 1ஆ இருக்கும். அதுக்கப்புறமா 3 வெளில போயிடும். அடுத்தது 5 வரும். 5 வந்து கவுண்ட் ஆகுறது செகண்ட் தடவ கவுண்ட் ஆகுது. அப்புறம் 5 வெளில போயிடும். தென் ஃபைனலா 1 வந்து உள்ள வரும்போது, எனக்கு வந்து தேர்ட் தடவ கவுண்ட் ஆகுது. தேர்ட் தடவ கவுண்ட் ஆகும்போது எனக்கு வந்துட்டு கவுண்ட் பண்ணிட்டு வெளியில போயிடும். ஸோ ஃபைனலா எனக்கு கவுண்ட் வந்து ஈக்குவல் டூ 3ன்னு சொல்லிட்டு இங்க எனக்கு அப்டேட் ஆயிருக்கும். இப்போ வந்துட்டு நம்ப ஆப்பரேஷன்ஸ் வந்துட்டு எந்த தடையும் வரக்கூடாதுன்றதுனால, நான் வந்து Nக்கு வந்து திரும்ப 153 தான். இத வச்சு தான் நம்ப பெர்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லி ஒரு தெளிவு குடுத்துக்கிறேன். குடுத்துக்கிட்ட பின்னாடி சம்ல வந்துட்டு எனக்கு 0வா இருக்கும். அதுக்கப்புறமா எப்பயும் போல N வந்துட்டு என்ன கைஸ் ட்ரூ கண்டிஷன் தான். ஏன்னா N ஈக்குவல் டூ 153 இருக்கனால நாட் ஈக்குவல் டூ 0 கண்டிஷன் ட்ரூ ஆயிட்டு எனக்கு உள்ள போகுது. ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு எனக்கு 3 வரும். அதுக்கப்புறமா இங்க வந்து மல்டிப்ளைல வந்து நம்மளுக்கு 1 இருக்கு. இப்போ வந்து நம்ப லூப்போட சீக்வென்ஸ் வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட்டு வந்து 153ல 3 டிஜிட் வந்து நம்மளுக்கு உள்ள வருது கைஸ். உள்ள வரும்போது நம்மளுக்கு எப்படி வரும்னா, ஆ 3ய வந்துட்டு நம்ப ஃபர்ஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணி வச்சுக்கிறோம். 3 ஸ்டார் ஈக்குவல் டூ நம்மளுக்கு வந்துட்டு என்னன்னா 27 சொல்லிட்டு ஃபைனலா நம்மளுக்கு மல்டிப்ளைல வந்துரும். மல்டிப்ளைல வந்த பின்னாடி நம்ம என்ன பண்ண போறோம்னா, அத வந்து சம்முக்கு குடுத்துருவோம். சம்முக்கு வந்துட்டு நம்ப குடுக்கும்போது என்னன்னா 27 சொல்லிட்டு நம்மளுக்கு சம்ல வந்து போயிடும். இதுல வந்து என்னன்னா கைஸ், I வந்து 1ஆ இருக்கா? ஸோ 1ல இருந்து 3க்குள்ள தான் நம்மளுக்கு லூப் ரன் ஆகும். ஸோ இந்த ஃபார் லூப் வந்து நம்மளுக்கு எல்லாத்துக்குமே 3 3ஆ தான் ரன் ஆகும். ஏன்னா கவுண்ட் வந்து 3. எப்படின்னா ஃபர்ஸ்ட்டு 3 எடுப்போம். 3 இன்டூ 3 இன்டூ 3 நம்மளுக்கு 27 சொல்லி கிடைக்கும். அதுக்கப்புறமா 5 எடுத்துக்கிறோம். 5 இன்டூ 5 இன்டூ 5 125 நம்மளுக்கு கிடைச்சுக்கும். அதுக்கப்புறமா 1 எடுத்துக்கிறோம் ஃபைனலா. 1 இன்டூ 1 இன்டூ 1 நம்மளுக்கு 1ன்னு சொல்லிட்டு இந்த மாரி தான் நம்மளுக்கு ஃபார் லூப் ரன் ஆகும்.
ஸோ இதுக்கேத்த மாரி நம்ம பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் டிஜிட் 3 3 வந்து 3 தடவ ரன் ஆகும்போது நம்மளுக்கு 27 சொல்லி அவுட்புட் கிடைக்கும். அந்த அவுட்புட் மல்டிப்ளை வந்துட்டு நம்ம சம் குடுத்துடுறோம். எதனாலன்னா நம்ப சம்ல தான் நம்ம ஆட் பண்ண போறோம். ஸோ அடுத்தது வந்துட்டு நம்ப 5 எடுத்துக்கிறோம். 5 வந்துட்டு மல்டிப்ளை பண்ணும்போது 5 இன்டு 5 இன்டு 5 வந்து 5 5 சார் 25 25 இன்டு 5 125ன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கிடைக்கும். 125 வந்து நம்ப சம்மு குடுத்துறோம். சம்ல வந்துட்டு நம்மளுக்கு 125 ஆட் ஆயிட்டு நம்மளுக்கு அ என்ன கிடைக்கும்னா 152 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இப்போ வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கும். ஓகேவா கைஸ்? ஸோ 152ன்னு சொல்லிட்டு இருக்கும். இங்க வந்துட்டு நம்மளுக்கு எப்பயும் போல 3 ஃபர்ஸ்ட்டு வந்துச்சுல்ல கைஸ். வந்துட்டு சம் குடுத்தாச்சு. மல்டிப்ளைல இப்போ ஆப்பரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணி நம்மளுக்கு 27 கிடைச்சுச்சு. அந்த 27 நம்ம சம்ல குடுத்தோம். சம்ல குடுத்த பின்னாடி நம்ம 3ய வந்துட்டு வெளியில எடுத்துடுறோம். அடுத்தது 5 எடுத்துட்டோம். 5 வந்து மல்டிப்ளைல வந்து இப்போ ஆப்பரேஷன் பெர்ஃபார்ம் பண்றோம். 5 இன்டு 5 25 25 இன்டு 5 125ன்னு சொல்லிட்டு கிடைக்கும். அந்த 125 நம்ம சம்மு குடுத்துட்டு அத வந்து நம்ம சம் பண்ணிருவோம் ப்ரீவியஸ வச்சு. அப்போ 125 + 27 வந்து நம்மளுக்கு 152ன்னு சொல்லிட்டு இருக்கும். அதுக்கப்புறமா 5 வந்து நம்ம வெளியில எடுத்துடுறோம். வெளியில எடுத்துட்ட பின்னாடி அடுத்த ஃபைனல் ஆப்பரேஷன் வந்துட்டு நம்மளுக்கு என்னன்னா, 1 வந்துட்டு மல்டிப்ளைட் ஈக்குவல் டூ 3. ஸோ அதாவது 3 தடவ அது மல்டிப்ளை ஆகுதுன்றப்ப நம்மளுக்கு வந்துட்டு 1ன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ இந்த 1 வந்துட்டு நம்ம சம்மு குடுத்துறோம். சம் குடுக்கும்போது 152 + 1 நம்மளுக்கு வந்து ஃபைனலா 153ன்னு சொல்லிட்டு ஆன்சர் கிடைக்கும். இந்த 153 கிடைச்ச பின்னாடி நம்ம 1 வந்துட்டு வெளியில எடுத்துடுறோம். வெளியில எடுத்த பின்னாடி இப்போ ஃபைனலா நம்ம செக் பண்ண போறோம். சம்ல வந்துட்டு 153 இருக்கு. ஈக்குவல் டூ எம். ஆல்ரெடி நம்ப எம் வேல்யூ வந்து மெயினா என்ல இனிஷியலைஸ் பண்ணத வச்சு நம்ப எம்க்கு வந்து என்ன டிக்ளேர் பண்ணிருவோம். எம் வந்து என்ன கைஸ் இப்போ 153 இருக்குமா? ஸோ அந்த 153யோட நம்மளுக்கு செக் பண்ணும்போது, நம்மளுக்கு ஆம்ஸ்ட்ராங் நம்பர்ன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். அது எக்ஸிக்யூட் ஆனது தான் நம்மளுக்கு அவுட்புட் கிடைக்குது. ஸோ இன்னொரு தடவ ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ நம்மளுக்கு அவுட்புட் வந்து ஆம்ஸ்ட்ராங் நம்பர்ன்னு சொல்லி நம்மளுக்கு கிடைக்குது. இதே 152ன்னு சொல்லி நான் சும்மா குடுக்குறேன். அத வந்து நாட் ஆம்ஸ்ட்ராங் நம்பர்ன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு குடுக்கும். ஸோ ஃபால்ஸ் கண்டிஷன் நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகுது. ஸோ அகைன் 3ன்னே நான் குடுத்துக்கிறேன். ஸோ இட் இஸ் அன் ஆம்ஸ்ட்ராங் நம்பர். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ஆம்ஸ்ட்ராங் நம்பரோட ப்ரோகிராமிங் லாஜிக் வந்து ஃபுல்லா பார்த்துருப்போம். ஸோ உங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் யூ கைஸ் அண்டர்ஸ்டுட். ஸோ மீண்டும் உங்களை நாளை சந்திக்கிறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் லோகி. தென் பீஸ் அவுட் கைஸ்.